So hey guys, எல்லாருக்கும் good morning. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல இருந்து சூட்டபிளி கோயிலுக்கு தான் போறோம். அது நான் எப்பவும் போல சொல்றது தான். ஏதாவது ஒண்ணுனா கோயிலுக்கு அப்பா கூட்டிட்டு போறாரு. அந்த மாதிரி ஒரு ஜர்னிக்கு தான் நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். நான் பக்கா ரெடி ஆயிட்டேன் எல்லாமே. இப்போ அப்பா போய் ரெடி ஆயிட்டு வரணும். வந்த உடனே நம்ம காரை யூஷுவலா ஸ்டார்ட் பண்ணி வார்ம் அப் பண்ற மாதிரி பண்ணிட்டு எடுத்துட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பாப்பா எப்படி போகுது? இப்போ வந்து மழை வேற சென்னையில் பெஞ்சிருக்குன்றனால கிளைமேட் சூப்பராக இருக்குது, நல்ல கூலிங்காக செம்மையாக இருக்குது. ஸோ இந்த கிளைமேட்லேயே அப்படியே ஜாலியாக ரைடு போகலாம். அப்படி இன்கேஸ் நடுவில் மழை பெஞ்சு அந்த ஷார்ட்ஸை கவர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நல்ல வைப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க போகலாம். ஸோ கைஸ், எப்பயும் போல் நம்ம வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஐட்லிங்கில் விட்டாச்சு. எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 13,230 கிலோமீட்டர்ஸில் வீட்டிலேருந்து ஆரம்பிக்கிறோம். நம்ம இப்போ வந்து சூட்டபிளிக்கு கிளம்பிட்டு இருக்கோம் இங்கே வீட்டில் இருந்து. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:20 ஆகுது. சரி நம்ம போவோம், அப்படியே போகிற வெளியில் பார்ப்போம். ஆக்ஷன் கேமரா மாட்டியாச்சு, அப்பா அங்கே நின்றுட்டு இருக்காரு. சரி கிளம்பி போயிட்டு நம்ம ஆன் த கூட ஏதாவது ஷார்ட்ஸ் பார்ப்போம். அப்படியே ஸ்டெடியா போய் ரைட் கட் பண்ணி வீல் கேட்டு கிட்ட வரணும். பேக் வீல் ஃபுல்லா கட் பண்ணு. எப்பயும் போல் அப்பா சாமி கும்பிட்டுட்டு இருக்காரு. சாமி கும்பிட்டதும் கிளம்ப வேண்டியது தான். கண்ணாடி ஃபுல்லாக அழுக்கு, மழை காலன்றனால க்ளீன்லாம் அவ்வளோ பண்ணல. ஏன்னா இப்போ எப்படி நனைஞ்சி ஒரு மாதிரி கண்ட்ரவி குளமாயிடும். ஸோ அதெல்லாம் அப்படியே விட்டாச்சு. என்ன தான் குழுக்குழுன்னு இருந்தாலும் காருக்குள்ளே வந்து அந்த சூடுன்றது அப்படியே தான் இருக்குது. அதனால் கொஞ்ச நேரம் ஏசி போட்டு ஓட விட்டு ஓரளவு கூலிங் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அந்த வேலை இப்போ நம்ம கிளம்பி போய்கிட்டு இருக்க போகிறோம். பார்ப்போம் எப்படி போகுது ஜேர்னின்னு சொல்லிட்டு. For a long time, get up, nah I ain't a quitter. Toss me the ball, I'm a really big hitter. Big picture, I'm a straight killer. Rising the song to the highest bidder. Got juice, got gas, I'ma move fast. New shoes, new tracks, like who's that? I'm new, come back, better than last. Yeah, it's a new me, never gonna look back. I'm never gonna look back. Cause damn, I was built to last. You move slow and I move fast. And that's facts. Only I can make a change. Slowly take a step today. I will never be the same. Cause that's what it takes. இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டா மணி 9 மணி ஆச்சு. இப்போ நம்ம நேராக சுருட்டப்பள்ளி, ஆந்திர பிரதேஷ் ஊத்துக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். கிளைமேட் ரொம்ப அருமையாக இருக்கு, நல்லா இருக்கு. மழையும் பெய்யாம வெயிலும் அடிக்காம இருக்கு, நல்ல கண்டிஷன்ஸ்ல இருக்கு. இப்போ நம்ம போறது வந்து கொல்கத்தா ஹைவேல போய்கிட்டு இருக்கோம். போய் அடுத்து சோழவரத்துக்கு கார்னோடில இருந்து லெஃப்ட் போனா ஊத்துக்கோட்டை போற மெயின் ரோடு. காலையிலேயே நல்ல டிராபிக். சுருட்டப்பள்ளியில இது சிவன் கோயில் ஸ்பெஷல், பிரதோஷ ஸ்பெஷல் உள்ள சிவன் கோயில். இங்கேயுமே அந்த ஒயிட் ட்ராக் எதுவும் போடாம தானே விட்டுருக்காங்க. ட்ராக்லாம் கிடையாது, அவுட்டர்ல எவ்வளவு தூரத்துக்கு ட்ராக் போட்டுட்டு இருக்கோம் பெயிண்டிங். காலையில் அடையாறு ஆனந்தம் டிஃபனுக்கு எல்லாம் நின்றுட்டாங்க பசியில். டூ வீலருக்காரன் எங்கே ஓட்ட கூடாது அந்த இடத்துல தான் டூ வீலர் பூரா ஓட்டுவாங்க. எப்பயும் லெஃப்ட் சைடில் போகிறதே சேஃப்டி. டூ வீலரை பொறுத்தளவுக்கு ஹைவேல பூரா ஓரமாக போகணும். சென்டரில் போகிறது, ரைட் சைட் ட்ராக்ல போகிறதுலாம்
யூ டர்ன் பண்ணா கூட லெஃப்ட்ல போய் யூ டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இருக்கிறது ஜனபஞ்சத்திரம் உட் ரோடு. இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டு போகிற கல்கத்தா, லெஃப்ட்டு போகிறது பெரியபாளையம், ஊத்துக்கோட்டை, திருப்பதி போகிற ஹைவே இது. அதே மாதிரி பிரிட்ஜி மேலே ஏறிடக்கூடாது. பிரிட்ஜி நம்ம கீழே தான் வரணும். ஏன்னா இப்போ ஒரு முதல்ல ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்தது, இப்போ ரோடை ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதனால் கீழே நம்ம சர்வீஸ் ரோட்லேயே வந்துடலாம். இல்லைன்னா போய் முன்னாடி போய் யூ டர்ன் பண்ணி வரணும் பெட்ரோல் பங்கு போய். ஜனபஞ்சத்திரம் உட் ரோடு அழிஞ்சி வாக்கம். ஒரு காலத்தில் இங்கே போனால் வெறும் புளிய மரங்களாக இருந்தது. அப்படிலாம் மாட்டு வண்டியில் போயிட்டு இருக்காங்க பெரியபாளையம் கோயிலுக்கு போகிறவங்க வர்றவங்க. இப்போ இல்லாமல் இதுவுமே ஒரு ஸ்டேட் ஹைவே ஆகிடுச்சு. இன்னும் தேடிக்கிட்டு இருக்காரா? சாப்பிட்றதுக்கு இப்போ வண்டியை பார்க் பண்ணுவார், ஹோட்டல் பார்ப்பாரு. 85 இந்த ஹோட்டலில் நல்ல டாப் மோஸ்ட் காஸ்ட். அன்னைக்கு பிருந்தாக்காவில் வந்து நம்ம சாப்பிட்டோம் காஃபி செட் வந்த கடையில். இப்போ நம்ம பெரியபாளையம் ஊருக்குள்ளே வந்துட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக போகிற ரோடு ஆரணி போகிற ரோடு, லெஃப்டில் போகிற ரோடு ஊத்துக்கோட்டை திருப்பதி போகிற ரோடு. இந்த மெயின் ரோட்டில் அடுத்து வர ரோட்டில் பெரியபாளையத்தம்மன் கோயில் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான கோயில். ஆடி மாதம்லாம் சாமியை பார்க்க முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். எல்லாரும் இங்கே வந்து தங்கி இருந்து சமையல் பண்ணி, அசைவம் சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க. கோழி பஸ் வேறு என்ன பண்ணிக்கிட்டு? பஸ் ரைட்டில் போகுது, பஸ் ஸ்டாண்ட். அது ஆம்புலன்ஸ் வேறு ஏதோ வர சவுண்டு. டூ வீலர் கொண்டாந்து நிறுத்தி வச்சுருக்க மாதிரி. இந்த பெரியபாளையம் பஸ் ஸ்டாண்ட். ஆம்புலன்ஸ் பின்னாடி வந்து எது இங்கே ஆப்போசிட் வரும். அதுதான் பஸ் தான் மறைச்சு அதுக்குள்ளே போகணும். பேலன்ஸ் பண்ண முடியாம வண்டி எடுக்கணும். கன்ஜஸ்டான இடம். அதுக்கு அங்கே பைபாஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம எப்படி லெஃப்ட் போமா? இதே லெஃப்ட் போகும். அவங்க எவ்வளோ இப்போ தான் வேலை திருப்பிட்டு இருக்காங்க மெயின் ரோட்டில். இங்கே வந்து தள்ளிலாம் திருப்பி போட்டுருக்கு. அழகா பஸ் இதுக்குள்ளே போய் திருப்பி வந்துருக்கலாம். அது அப்படிலாம் மூளை வேலை செய்யுது. மனுஷனுக்கு எப்படி எப்படி வேலை செய்யுதோ அந்தந்த டைரக்ஷன் போயிட்டு போய் யார் சொல்றதும் கேட்க மாட்டோம். அப்படின்னு எல்லாமே ஹியூமன் எரர்னு சொல்லிட்டு இருக்காங்க. திருப்பதி போறது, ஊத்துக்கோட்டை நகரி திருப்பதி. இதுல கார் எடுத்துன்னு வரான் பாருங்க. இருப்பாரு பைத்தியம். அவ்வளவு பெரிய ரோடு அந்த சைடு இருக்குது காலியா. இந்த குசஸ்தலை ஆறு எஜாபதி பெரியபாளையம் கோயில். தண்ணி இருக்கு. அப்புறம் இங்கே நைட்டு தங்கிருந்து காலையில் குளிச்சுட்டு சாமி கோயில். அவங்க பிளாட்ஃபார்ம் போட்டிருக்காங்க. ரோடு நடந்தோம்னா இப்போ வண்டிக்காரன் எங்கே ஓட்டிட்டு அந்த கார் வரலையா? அவ்வளோ பெரிய ரோடு அந்த பக்கம் இருந்தால் ஆப்போசிட்ல தான் நைட்டு வந்தான். அந்த மாதிரி தான் நாங்கள் போகிறதுல மூத்திரம் பிரிட்ஜ் வச்சிருக்கேன். அதுக்கு இவ்வளோ பேர் வந்து போகிறோன்னா அதுக்கு தகுந்த வசதி செஞ்சு வைக்கணும். மெயினாக எல்லா இடத்துல என்ன வேணும், சிப்காட்லாம் தாண்டி வந்துட்டோம். அடுத்து இப்போ ஊத்துக்கோட்டை நெருங்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக விவசாயம் தான் கம்ப்ளீட்டாக. எல்லாம் சீசனு அறுவடை முடிச்சுட்டு எல்லாரும் அடுத்தது விதைக்கிற நடவு நட்டுருக்காங்க. அதனால ஒரே பசுமையான ஏரியாக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். நானு லுக்மான் எல்லாம் வந்தப்போ இந்த ரோடு நல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காகவே எனக்கு இருக்கு. இவ்வளோ மோசமாக அந்த மாதிரி ஞாபகம் இல்லை. நீங்கள் வேற ரோட்ல எங்கேயாவது போயிருப்பீங்க? இல்லையே, இதே இந்த உளுந்தூர்பேட்டை ஊத்துக்கோட்டை ஊத்துக்கோட்டை செக் போஸ்ட்லாம் தாண்டி தானே போனோம். ஃபால்ஸுக்கு போகிறது தானே இதே ரோடு தான். ஃபால்ஸுக்கு போகிறது அந்த தடா ரோட்ல போயிருப்பீங்க. கன்ஃபியூஸ் பண்ண இதே ரோடு தான் பாக்ஸ். அது வரதப்பாளையம் போகிற ரோடு. ஃபால்ஸுக்கு போகிறது அது போது தடா போயிட்டு அங்கிருந்து லெஃப்ட் உள்ள போகணும். அதுவும் காளகஸ்தி போகிற ரோடு. அது அப்படியா? அது ஜம்முன்னு இருக்கும். ஏன்னா அது ரொம்ப பள்ளமா இருக்கிற மாதிரி இருக்கு.
இது இப்போ கொஞ்சம் பேட்ச் ஒர்க் முடிஞ்சு டேமேஜ் ஆகி இப்போ கொஞ்சம் கிளியரா இருக்கு. அதுவும் ஸ்பீட் பிரேக்கர் கூட அந்த மார்க்கிங் கூட போடல, எதுவுமே இல்லை, மொட்டையா அந்த பள்ளத்தோட பள்ளமா அதுவும் ஸ்பீட் பிரேக்கர் வரும். அது இதுல இருந்து தடா வரத பாளையம் ஓகே காலகஸ்தி இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி மக்கள் இருக்க போய் தான் நம்மளாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சு விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணி இங்கே போட்டு ஃபுல்லாக டிராக்டர்ஸ் பெரிய பெண்டு வரும், பிளைண்ட் டர்ன், ஸ்பீடு பிரேக்கு. இதெல்லாம் ஒரு காலத்தில் ஆந்திர பிரதேசம் இருந்ததுனால எல்லாம் அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் மக்கள் அந்த இது இருக்கும், அந்த பேஸ் இருக்கும். என்ன பண்றது ஹோட்டல் பரவாயில்ல, ஹோட்டல் இருக்கும். மாருதி விஜிடிவ் பரவாயில்ல ஹோட்டல். அதான் ஆந்திரா நிறைய பேர் வருவாங்க சொன்னீங்கல்ல, பெருசா கட்டிக்கிட்டு இருக்காங்க பயங்கரமா. மண்டபம் பிளான்ஸ் ஃபார் சேல் செய்வோம். ஆந்திரா சைட்ல ஸ்பீடு பிரேக்கர் போட்டுருக்கோம். நமக்கு போக முடியும். ரோடு போடுறதுக்கு போல பேட்ச் ஒர்க் மேலே பேட்ச் ஒர்க் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஃபண்ட்ஸ் கிடையாது இல்லை, எவ்வளோ போடணும் என்ன ஆகுது. இப்போ ஃபுல்லாக இப்போ நாற்று நடவுக்கு நார்த் இந்தியன்ஸ் வந்துட்டாங்க. லோக்கல் ஆள் இல்லாமல் தஞ்சாவூர் பக்கம்னா அவங்கள கூப்பிட்டு வந்துட்டு அதிகமான நேரமும் வேலை செய்கிறாங்கன்னா ப்ளஸ் அதிகமான ஏரியாவும் செய்கிறாங்க, ஸ்பீடாகவும் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கு கூட்டு வந்து லொக்கேஷன் செம்மையாக இருக்கு. அதே மாதிரி ஞாயிறு போகிற வழியிலேயே வந்தது. இந்த பக்கம் தண்ணி வசதினால பக்கத்தில் பூண்டி ஏரி இருக்கு, அதில் தண்ணி எப்பயுமே இருக்கும். அது அந்த தெலுங்கு கங்கா திட்டம்னா அதெல்லாம் கால்வாயில் தண்ணி வரும். அது ஆக்சுவலா இதுல கல்டிவேட்டர் லேண்ட்ஸ்ல மேடு பள்ளமா இருக்கு, என்ன ரோடு போட்டாலும் நிக்காது. இதுல மண் உள்ள அரைச்சிட்டு மண் அப்படியே இறங்கிட்டே இருக்கும். ஆப்போசிட்ல மேகத்தெல்லாம் பாருங்களேன், ஏதோ டிராயிங் மாதிரி ஏதோ மலையெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, மலை தான் அடுத்து ஆந்திர பிரதேசம் வந்துடும். அதுல ஓகே, அந்த தாத்தா சாமி கோயிலுக்குலாம் போகாம அது இருக்கு, கோனை ஃபால்ஸ் இருக்கும், அங்கதான் இருக்கும். அந்த ஃபால்ஸ்க்கு தான் பாப்ஸ் போகணும். அப்ப அந்த ரோட்ல அதான் சொல்றேன், என்ன கூட சொல்ல தெரியல உங்களுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே இதுல ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படியே நம்மளால அப்படியே எங்க விஜயவாடா வரைக்கும் போகும். வெஸ்டர்ன் காட்ஸ் தான் நல்லா பசுமையா இருக்கும். வாய்க்கு நல்லா மண்ணு உள்ள கிடக்கு. போட்டோம் அவனை போய் நீ வரட்டாத, நார்மலா போ. ஊர் வந்துருச்சு, யாரும் எந்த சந்தைக்குள்ள வந்து போய் வரும். ரொம்ப பெருசு ஆந்திரா ஸ்டைல்ல தான் போடுவாங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம சுருட்டப்பள்ளி கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குள்ள. இப்போ ரெனோவேஷன் ஒர்க்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு இருந்தாலும் உள்ளே வந்து அந்த காமான ஒரு வைப் இருக்கும்ல, அந்த வைப் நல்லா இருந்தது. பட் ஸ்டில் என்னென்னா கரண்ட் இல்லை. இப்போலாம் வந்து அந்த மழை பெஞ்சிட்டு போகிறதுனால வந்து நிறைய இடத்துல பவர் சப்ளை வந்து அடிக்கடி கட் ஆகுது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் எங்கேயும். ஸோ உள்ளே வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்தது. நான் சொல்கிற டைமிங்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10:30ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போயே வந்து உள்ளே ரொம்ப அனலாக இருந்தது.
ஸோ எப்படியோ பார்த்துட்டோம். காலையில் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் போனதுனால கோயிலில் கூட்டம் இல்லை. ஸோ சீக்கிரமாக தரிசனம்லாம் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். அடுத்து நம்ம இப்போது காட்டுச்செல்லியம்மன் கோயிலுக்கு போகிறோம். இது வந்து ஆல்ரெடி ப்ரீ பிளான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நாங்கள் பிளான் பண்ணதே வேறு. சடனாக சரி போகிற வழியிலே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கோயிலும் ஒரு விசிட் போடலான்னு சொல்லி தான் இப்போ அடுத்து நம்ம கிளம்பியிருக்கோம். சரி வாங்க நம்ம போகலாம். என்னடா இது பேர் என்ன? ஊத்துக்கோட்டை செக் போஸ்ட். இந்த ஊத்துக்கோட்டை செக் போஸ்ட் இது வந்து ஆந்திர பிரதேஷ். இந்த பக்கம் தாண்டது தமிழ்நாட்டுக்குள்ள நுழைச்சிட்டோம். சுத்தமா கரண்டே இல்லாம வெந்து போயாச்சு உள்ள. கோயிலுக்கு உள்ள கூட வெளியவே கூலிங்கா இருக்கு. இது ஆர்டிஓ செக் போஸ்ட். இது தெரியும். இல்ல வர்றவங்க போறவங்க செக் பண்ணி. நாங்க வரப்பே ஏறி வந்து இப்படி நாங்க அப்புறம் எங்களெல்லாம் பார்த்துட்டு செட் போங்கன்றாங்க. எனக்கு வண்டி இண்டியா தூக்கிட்டு அந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டு தான் அது ஒரு பெரிய தலைவலியாயிருக்கு. ஏற்கனவே டீ சூடு கம்மி. அதுல பேப்பர் கிளாஸ் இல்ல சுத்தமா சூடு இல்ல பாப்ஸ். நான் பொறுமையா குடிச்சிட்டு இருந்தேன் டேஸ்டுக்காக வேண்டி. அதுலயும் பூஸ்ட் அது கப்பே அதோட நிறைய குவான்டிட்டி பிடிக்கும் போல இந்த டம்ளரோட. நான் கூட கிளாஸ் ஒண்ணு கண்ணாடி கிளாஸ் வச்சிருப்பாங்க போல. இப்ப திருப்பதியில அப்படிதான் கூட்டி எப்படி ஏமாத்துறது. நான் கூட பார்த்தேன் என்ன இது அப்படின்னு. எவ்வளவு வாங்கினாங்க? மொத்தத்துக்கு 30 ரூபா தான். 30 ரூபான்றதுலாம் ஒன்றும் கம்மிலாம் கிடையாது. பூஸ்ட் நம்ம ஊர்ல பூஸ்ட் ஃபுல்லா போட்டுருவாங்க ஒரு பாக்கெட். இது சும்மா 2 ரூபா பாக்கெட்லயே பாதி போட்டு பாதி எடுத்து வச்சுக்கிட்டு வருவாரு. அதுக்கு கடையில எங்கேயா குடிச்சோம். சரி ரைட்டான குடிச்சோம். ரைட்டா அவர் வருதா வருது. இவங்க ரைட்டு போக போறாங்களா இல்லையா? அது எங்க போட்டு மறந்து வீட்டுல போட்டது இல்லை. நேற்று போட்டது சென்னை திருவள்ளூர் பூண்டி காலகஸ்தி. பூண்டி ரைட் சைட்ல தான் வருது. ரைட் தானே? ஸ்ட்ரைட். ஓகே. ரைட் போற திருவள்ளூர் போறது. பூண்டி ஏரியா போறது. நீங்க ரைட்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. அங்க பறிச்சு பார்க்க பூண்டி அந்த பக்கம் ஒரு முடிஞ்சு அந்த பக்கம் வருது. பெரிய ஏரியா அங்க போட்டு பூரா தெலுங்கு பக்கம் அதிகமா இருப்பாங்க. தெரியுது, பார்த்தாலே தெரியுது. இங்க வந்து ஜாமான் வாங்கிட்டு போயிடுவாங்க எல்லாம். அங்க கூட இங்க கம்மியா இருக்கும். இப்ப இது பூரா சந்திரபாபு நாயுடு வந்துட்டார்ல. இது நேரம் எதுக்கு போறது? ஊரு பேர் சத்திய வீடு போறது. சத்திய வீடு போய் அப்படி காலகஸ்தி போயிடும். பக்கத்துல பேங்க் காலனிக்காரங்க இங்கதான் பேங்க்காரங்களாம் சர்ச்சு கட்டி இங்கதான் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ரே பண்ணிக்கிட்டு அவரையுமே இங்கதான் கொண்டு வந்து இது பண்ணாங்க. முன்னாடியில கிராமத்துல விலை கம்மியா இருக்கு. சிட்டில என்ன ரேட் விற்கிறாங்க அதே ரேட்டு தான் எங்கேயும் விற்கிறாங்க. எல்லா பொருளுமே அதோட எக்ஸ்ட்ரா ரேட் விற்கிறாங்க. அங்கே எடுத்துட்டு வராங்க இங்க அப்படின்னு அதே தெரிஞ்சுக்கிட்டானு எல்லாமே விலைவாசி எல்லாம். நாம எப்படி இமாலைஸ் பண்ணப்போ டிவி தனி பாட்டில டிவி தானுங்களே 50 ரூபான்ட்டு 50 ரூபா 70 ரூபாயா கேட்டா தண்ணி பாட்டில 50 ரூபா. கீழ இருந்து மேல வரைக்கும் எடுத்துருவோம். 4 கிலோ அவ்வளவு தண்ணி போகுது. 4 கிலோ 4 கிலோ தண்ணி போகுது. ஆனா வாட்டர் பாட்டில் அப்பயே 50 ரூபா. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி. வேற கொண்டு வந்து கொடுக்கணும்ல, கிடைக்காதுல்ல. நிறைய டிஎம்கே வண்டி போயிட்டு இருக்கு. ஆமா இன்னைக்கு கொண்டு கட்டிடுவாங்களா? இது முடிச்சுல எலெக்ஷன் கமிஷன் வாபஸ் இது ரிட்டர்ன் ஆகிட்டாங்களா பவர்லாம். இந்த ஸ்டேட்ல அவங்க 10:45 இவ்வளவு வெயில் அடிக்குது. என்ன பண்றாங்க? இப்போ நம்ம செங்கரை சிப்காட் என்ட்ரன்ஸ்ல உள்ள போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம போற இடம் வந்து காட்டுச்செல்லியம்மன் கோயில். ரொம்ப பழங்காலத்து கோயில் இது. உள்ள ஒரு அம்மன் இருக்கு, அதான் செல்லியம்மன். அந்த அம்மனை பார்க்கறதுக்கு வேண்டியதான் அப்புறம் உள்ள போயிட்டு இருக்கோம். பார்க்கறதுக்கு ஒரு இது ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்கும் அந்த இடம்லாம். நல்லா பச்சை பசேர்னு ஒரு வித்தியாசமான மரங்கள்லாம் அங்கே உள்ள இருக்கும். அந்த அம்மனை பார்க்கறதுக்கு வேண்டியதான் போயிடுவோம். இது வந்து சிப்காட்டுக்காக போட்ட ரோடு. அதனால 2 வேயா போட்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு உள்ள. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இது ஒரு பெரிய சிப்காட். டவுன்ல போகிறோம். லெஃப்ட்ல உள்ள இறங்கும். பார்த்துக்கோங்க. ஒரு வீடு இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். கட்டிங் வரும்.
மாறப்ப ஏதோ ஒரு டயர் ஃபேக்டரிலாம் உங்களுக்கு பெயிண்ட் கம்பெனி டயர் கம்பெனி இந்த ரோடு அவ்வளோ நல்லா இருக்கு. போட்டாங்க இதுக்காக இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் ஏரியாவில் அலாட் பண்ணும்போது சப்சிடி எல்லாம் கொடுப்பாங்க. இது பக்காவாக ரெடி பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற லேண்ட்ஸ்லாம் தாரமாக ஸ்ட்ரைட் ஏதாவது பப்ளிக் ஏதோ போட்டிருக்கு ஸ்கூல் போல கம்பெனியோட போடுது. ஆனால் கடைசியில் பப்ளிக்னு போட்டிருக்காங்க. ஆர்கனைசேஷன் இருக்கும். இந்த ஊர் பேர் கூட ரெண்டு செங்கரையன்னு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காட்டுச்செல்லியம்மன் கோயிலில் இருக்கோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கடைசி எப்போ வந்தோன்னா காலேஜ் படிக்கும்போது விக்கி அண்ணான்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச ஒன்றா இருக்காங்க இங்கே மாதவரத்தில். அவங்களோட சித்தப்பா மேரேஜுக்காண்டி நம்ம காலேஜ் படிக்கும்போது வந்தது இங்கே கடைசியாக. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோயில்லாம் அப்படியே தான் இருக்குது கிட்டத்தட்ட. பட் அதுக்கான போகிற வழி இருக்குல்ல, அது கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஸோ கண்டுபிடிச்சி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, சரி ஓகேன்னு சொல்லிட்டு கூகுள் மேப்ஸ் போட்டு எப்பயும் போல் நம்ம போயிட்டோம். நல்லா இருந்துச்சு கைஸ். அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சின்ன கோயில் தான் அது. பட் இருந்தாலும் அங்கே போனீங்கன்னா கொஞ்சம் மைண்ட் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இருந்தது. ஃபுல்லாக க்ரீனரிஸ் தான். ஃபுல்லாக அந்த கோயிலுன்றது வந்து சுற்றி மரம் தான் இருக்கும். அந்த மரம் கொடிக்குள்ளே இருக்கும் அந்த கோயில். ஸோ நீங்கள் உள்ளே போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் அண்ட் அந்த ஒரு சில் நேச்சர் உங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கோயில் தான் இது. ஸோ இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பெரியபாளையம் தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். சரி வாங்க நம்ம போவோம். மேக்ஸிமம் இன்னும் ஆன் த வேல ரெட்டிஸ் கேலக்ஸி மால் இருக்குது, அங்கே தான் போகிற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம். சரி வாங்க பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. எல்லாமே கரெக்டாக செட் ஆச்சுன்னா நம்ம மூவி போவோம். இல்லைன்னா லஞ்சு வந்து ரெட்டிஸில் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். சரி வாங்க நம்ம போவோம். எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். எல்லாம் நடந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். இல்லைன்னா இதோட அந்த வீடியோ முடிகிற மாதிரி இருக்கும் கைஸ். சரி வாங்க போவோம். baby. கிளாஸ் ஓப்பன் பண்ணிட்டு தான் ஏசி போலாம் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு அப்புறம் இது பண்ணுறேன். ஃப்ரெண்டு தட்டம் தட்டுது பார்த்து நான் கொஞ்சம் லாங்காக வந்துருக்கேன்.